ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகநதி பார்க்க போகிற மகநதியில் நம்ம விஜய் இருக்காரு. அவர் அடிக்கிற அலும்பு தாங்க முடியலங்க. உன்னோட குறும்பு விளையாட்டு களவு இல்லாமல் போயிட்டுருக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. ரகலை செய்கிறதெல்லாம் எங்களுக்கு சும்மா சகஜமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, சகலைக்கிட்ட விளையாடாமல் வேற யார்கிட்ட விளையாட முடியும் அப்படின்னு டைலாக்லாம் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டாரு. வெளியில் போனதுக்கப்புறம் நாங்களே இப்போ தான் எங்கள் தொழிலை டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு விளம்பரம் பண்ணலான்னு ஒரு ஆர்டிஸ்ட்டை தேடுறோம். நீ இப்படி வந்து சொதப்பாதப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நம்ம காவேரி ஒரு பக்கம் எதுக்கு எங்கள் கடை பக்கம்லாம் வரீங்கன்னு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லி அனுப்ப, அதுக்கப்புறம் நீ சொல்லுடி, நீ வந்துடுடி, நீ வந்துட்டா எனக்கு வேலையே இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயோ முடியலடாப்பா சாமி, எவ்வளோ அழகாக பொண்டாட்டி வான்னு கெஞ்சுறாரு இந்த மனுஷன். நீ ஏமா போகாமல் இருக்க, உண்மையிலேயும் தானம்மா தப்பு, அக்ரிமெண்ட் போட்டதில் நீ நம்ம வீட்டில் யார்கிட்டையுமே பேசாமல் இருக்க. எனக்கு விஜய் தான் பிடிச்சிருக்குன்னு அடித்து பேசணும். எப்படி பேசணும், அடித்து பேசணும். யார் கேட்டாலும் அடித்து பேசி நீ எப்படியா ஓடி இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு சும்மா கோச்சிக்கிட்டு வர மாட்டேன், அம்மாவுக்கு பிடிக்கல, ஆட்டுக்குடிக்கு பிடிக்கலன்னா விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம காவேரி திட்டினதில் ரோசப்பட்டு பைபிளை பற்றி எங்கேயோ போயிடுச்சோன்னு நினச்சிக்கிட்டு இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே இன்னும் விஜய் காணும், எங்கே இன்னும் விஜய் காணும், அங்கே தான் திடி விட்டு வந்துட்டீங்க. அப்புறம் என்ன காணும்னு தேடல். அதுக்கப்புறம் ஐயராத்தி மாமிகிட்ட போயிட்டு எங்கள் பக்கத்தாத்துக்காரர் காணும், காலி பண்ணிட்டாங்களா, அடுத்து வேற யாரை குடி வைக்க போறீங்கன்னு நான் சூக்கா கேட்குறாங்களாமா. இன்டெரக்டாக கேட்டால் மட்டும் கண்டுபிடிக்காம விட்டுருவோமா. இதை கண்டுபிடிச்ச நம்ம விஜய் இருக்காரு, ஐயோ கள்ளி இனி இப்படி தேடுறியடி அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம காவேரி இருக்காங்களே, அதாவது நம்ம கங்காவும் குமரனும் நின்று சமைச்சிட்டு இருக்க அழகை பார்த்துட்டு இமேஜனுக்கு போயிட்டாங்க. என்னன்னா இவங்க புது ஜோடி இல்லை, அதனால ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க ரொமான்ஸ் கிடையில நம்ம ரொமான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. வேற லெவல்ப்பா. என் பொண்டாட்டி ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு சுற்றுறாங்க, அங்கே ஒரு பக்கம் பாட்டியை கரெக்ட் பண்ணுறாரு. பாட்டியை பியூட்டியை விட்டுட்டு பாட்டி பின்னாடி சுற்றுறியப்பா, என்னப்பா இது நியாயம்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பெருசுலேருந்து சிசு வரையும் எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட போய் இவர் கடலை போட்டுட்டு இருக்காரு. கடைசியில் குமரன் ஏற்றிக்கிட்டு கிளம்பிட்டாருங்க. நம்ம கங்கா ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம காவேரிக்கு வந்துச்சே ஃபீலிங்ஸ்னு பாட்டை போட்டு விட்டு ஆடணும் போல அந்த அளவுக்கு